ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் போட்டிருந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு எனக்கு தெரியும். பட் பசங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், என்னம்மா அது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிங் லைட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரிட்டர்ன் போட்டுடலாமா வேணாமான்னு பெரிய டிஸ்கஷன். சரி ஓகே, ஃப்ரெஷ் ஆகிட்டு அதை ஃபிட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஃபிட் பண்ணவே முடியல. இதை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்நாக்ஸ் செய்ய வந்துட்டேன். உளுந்த வடை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி உளுந்து ஊற வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன். அதை ரெடி பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தேன். பட் அந்த ரிங் லைட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரிட்டர்ன் போட்டுடலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ளே ஹஃபி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட் பண்ணிட்டான். சரி, ஹைட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைபாட் வந்து ஹைட்டாகவும் இருந்தது. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வடையை சாப்பிடுவோம், அந்த வேலையை அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எனக்கு வந்துட்டு இந்த சட்னி வச்சு மெதுவடை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மெதுவடையோட பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சி சட்னி கொடுப்பாங்க. அதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் மெதுவடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் முழு மிளகு வந்து சேர்க்க மாட்டோம். ஏன்னா என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால மிளகு தூள் தான் வந்து சேர்த்துருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு ட்ரைபாடும் பார்த்திங்கன்னா ஹஃபி சூப்பராகவே வந்து ஃபிட் பண்ணிட்டான். எனக்கே வந்து தெரியல எப்படி ஃபிட் பண்ணணும்னு. யூடியூப் வீடியோலாம் சர்ச் பண்ணி அழகாகவே வந்து ஃபிட் பண்ணிட்டான். என்னை விட ஹைட்டாகவே இருந்தது நல்லா ட்ரைபாட் பெருசாக. சரி, ரிட்டன் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்ப்போம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.